ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாமா? சைக்கோ பையன் வந்து சூரஜோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி நான் உடனே அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு கிளம்பிடுறான். அவனை தடுக்க முடியாமல் இங்கே சூரஜும் தாராவும் ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. 4 மர்ம நபர்கள் வந்து இவனை துரத்திக்கிட்டு வராங்க. கையில் வந்து சூலாயுதத்தையும் ஏந்திக்கிட்டு வராங்க. இதை பார்த்து அவன் பயந்தடிச்சுக்கிட்டு ஓடுவான். ஓடின வேகத்துக்கு அவன் வீட்டு வாசல்லையே விழுந்துடுவான். அவனை அப்படியே குத்துறதுக்கு வருவாங்க. இவன் பயந்துகிட்டு அம்மா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துவான். இவன் கத்துன கத்துல உள்ளாக்க இருக்கிற எல்லாருமே இங்க வந்துருவாங்க. ஏதாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறுவாங்க. தாராவும் பக்கத்துல நின்று ஏங்க இப்படி கத்துறீங்க, உங்களுக்கு என்னாச்சு, நல்லா தானே போனீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பதறா. இல்ல அங்க 4 பேர் நிக்கிறாங்க, என்னை கொல்ல வராங்க, என்னை காப்பாத்துங்க, அவங்கள விரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப பயந்துகிட்டு கத்திட்டு இருக்கான். என்னப்பா சொல்ற, அங்க யாருமே இல்லப்பா, நீ மட்டும் தான்ப்பா இருக்க, நீ எதை பார்த்து பயப்படுறப்பா அப்படிங்கிற மாதிரி அம்மாக்காரங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இவ ரொம்ப பயந்துருக்கிறது மட்டும் நம்ம தாராக்கு ரொம்பவே நல்லா தெரியுது. அதனால என்ன பண்றா, சாமிக்கு போட்ட மாலையை எடுத்துட்டு வந்து இவ மேல அப்படியே போட்டு விடுறா. அந்த மாலையை போட்ட அடுத்த நிமிஷமே அந்த 4 மர்ம நபர்களும் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறாங்க. உடனே வந்து சைக்கோ பைய கத்துறா, அந்த 4 பேரையும் புடி ரவி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்மளோட சூரஜ் வந்து அவங்க 4 பேரையும் பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடி போறான். இங்க தாரா வந்து சைக்கோ பையனை உள்ளாக்கு கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல அன்னிக்காரி வந்து சொல்றான், இந்த பாரு தாரா, உன் புருஷனை நாங்க நல்லா பார்த்துப்போம், நீ போ, உன் புருஷனை இந்த அளவுக்கு பயமுடுத்தினவங்கள நீ சும்மா விடுவியா, போ, அவன் கூட சேர்ந்து நீ போய் கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி போ சொல்றா. அவளும் சரின்னு சொல்லிட்டு சூரஜ் பின்னாடியே வேகமா ஓடி போறா. அப்போ வந்து சூரஜ் வந்து வேகமா ஓடி போயிடுறான். கரெக்டா அந்த 4 பேரை பாக்குறான். பார்த்த வேகத்துக்கு அந்த 4 பேரும் பாம்பா மாதிரி அங்க இருந்து போயிடுறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். தாராவும் வந்து என்னாச்சுங்கிற மாதிரி கேட்கும் போது, இந்த பாரு தாரா, அந்த 4 பேருமே கடவுளால அனுப்பப்பட்டவங்கன்னு நினைக்கிறேன், அவங்க 4 பேரும் இப்பதான் வந்து பாம்பா மறைஞ்சு போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே இவ எதையுமே நம்புற மாதிரியே தெரியல. ரொம்ப கோவமா டக்குன்னு அவன் கண்ணத்திலே அரைஞ்சிடுறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா, ஆமா நீ நடிக்காத, இதெல்லாம் உன்னோட பிளான் தானே, என்னோட புருஷனை நீ வேணுக்கிட்டு பயமுடுத்தணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ண, அதெல்லாம் உன்னோட ஆளு தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பண்ணான்னு திட்டிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு அவன் சொல்றான், உனக்கு என்ன பைத்தியமா, நான் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண போறேன், நான் அந்த மாதிரிலாம் ஆளெல்லாம் அனுப்பல, இது கடவுளால அனுப்பப்பட்டவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவன் எவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறான். ஆனா அதை வந்து அவ காதுலயே வாங்க மாட்றா. இங்க அப்படியே வீட்டில் தான் காட்டுறாங்க. சைக்கோ பையன் அப்படியே பயந்து நடுங்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவ்வளோ கஷ்டமா இருக்கு. எவ்வளோ வீரமா இருந்தா என்னோட புள்ள இப்படி பயந்து போயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. உடனே அண்ணன்காரர் வந்து சொல்றாரு, ஆமா நீங்க பண்ண வந்து பாவம்லாம் எங்க போய் முடியும், அதனாலதான் இவன் தலையில வந்து விடியுது, அதனாலதான் இவன் இப்படிலாம் வந்து பயந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்ல, உடனே அப்பக்காரருக்கு போக வந்து, நீலாம் ஒரு மனுஷனாடா, உனக்குலாம் வந்து மனசாட்சி இல்லை, உன்னோட தம்பி வந்து இந்த நிலைமையில இருக்கான், இப்பவும் குத்தி காட்டி பேசிட்டு இருக்க அருவி கட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற அதே நேரத்துல இங்க சைக்கோ பயலுக்கு செம்மையா கோவம் வந்தது. எல்லாரும் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் ஒரு பேப்பர்ல என்னமோ எழுதிட்டு இருக்கான். எழுதி வந்து காட்டுறான். சூரஜ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பேப்பர்ல எழுதியிருக்கு. அந்த நேரத்துல கரெக்டா நம்மளோட சூரஜ் தாரா 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே சைக்கோ பையன் சூரஜ் பக்கத்துல போயிட்டு அவன் சட்டையை பிடிச்சி கேட்கிறான், என்னடா ஆச்சு, நீ அந்த ஆளுங்களை கண்டுபிடிச்சியா, சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். இல்ல சார், நாங்க போறதுக்குள்ள அங்க எல்லாருமே போயிட்டாங்க, நாங்க பார்க்க முடியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவனுக்கு செம்மையா கோவம் வருது. என்னடா நீ என்னமோ பெரிய பாடி கார்டு, என்னை வந்து காப்பாற்ற வந்தவன் அப்படி இப்படின்னு பேசினா, என்னை வந்து யாரும் வந்து நெருங்க முடியாது என்னை தவிர அப்படி இப்படின்னு என்னென்னமோ பில்டப் விட்ட, இப்போ என்னை வந்து இவ்வளோ பேர் கொல்ல வந்திருக்காங்க, அவனுங்களை பிடிக்காம இப்போ வெக்கமே இல்லாமல் வந்து நிற்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பண்ணான்னு திட்டிகிட்டு இருக்கான். அப்புறம் தாராவை பார்த்துட்டு அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு உடனே ஃபோனை எடுத்து கொடுத்து, இப்போவே அந்த சூரஜுக்கு நீ கால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏங்க இப்பெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே மாமியாக்காரி கத்துறான், ஏய் ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது, ஏன் புள்ள பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசாதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இப்போ அவன் என்ன சொன்னானோ அதை பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. அங்க இருக்கிற மாமனார் மாமியார் எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ணன்காரர் மட்டும்தான் சப்போர்ட் பண்றாரு. ஏன்டா நீ இப்படி இருக்க, எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை நீ வந்து ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, அவளோட கலந்த காலத்தை நீ ஏன் நோண்டி நோண்டி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா படுறாரு. உங்க வேலையை பாருங்க, வாயை மட்டும் இருங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கத்துறான். அதோட இவன் கண்ணா பின்னாடி திட்டிட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, இப்பவே வெளில போயிட்டு அந்த சூரஜை இந்த இடத்துக்கு நீ கூட்டிட்டு வர போடி அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம அந்த இடத்த விட்டு போறான். இங்க அப்படியே நம்மளோட சூரஜை காட்டுறாங்க. அவன் வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என்னோட
தாராக்கு வந்து நான் உதவி செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆத்மா உருவத்திலேருந்து மனுஷ உருவத்துக்கு அவ வீட்டுக்கு போனேன் அவளுக்கு உதவி செய்யலான்னு. ஆனா அதுவே பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அவளோட புருஷனுக்கும் அவளுக்கும் அடிக்கடி சண்டை வருது. அதுவும் என்னால. இப்ப நான் என்ன பண்றது? நான் ஆத்மாவாவே இருந்திருக்கலாம்னு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒரு மந்திரவாதி வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அடடா! அப்பனா இங்க இருக்கிறவன் ஒரு ஆத்மாவா? நான் ஆத்மாக்கள் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு இருக்கேன். மொத்தமா 9 ஆத்மாக்களை பாட்டில்ல அடைச்சிட்டேன். இவன் தான் வந்து அந்த 10வது ஆத்மா. இவனை எப்படியாவது பேசி நம்ம இடத்துக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு உடனே அவன் பக்கத்துல போயிட்டு கூப்பிடுறான். இங்க வாப்பா, கடவுள் வந்து உனக்காக என்ன அனுப்பி வச்சிருக்காரு. நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே இவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்றீங்க? நீங்க யாரு அப்படின்னு கேட்க, உனக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். நான் வந்து கடவுளான அனுப்பப்பட்டவன் தான். அதனால என் கூட வா, நான் உன்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. உடனே இவனும் ஓகே, கடவுள் தான் வந்து அனுப்பியிருக்காரு போல அப்படின்னு நம்பி போகும்போது டக்குன்னு கீழே வந்து நிறைய இலைகள்லாம் அவனை அப்படியே கட்டி போட்டு அவனை தடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே அவன் இது எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். அங்க பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும். அந்த இடமே வந்து ஒரு குகையில வந்து நிறைய பூஜைலாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நெருப்புலாம் எரியும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை பார்த்துட்டு என்னது இது, இந்த இடமே ரொம்ப விசித்திரமா இருக்கே, இங்க ஏற்கனவே ஏதோ ஒரு பூஜை நடந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வந்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறான். ஆமாப்பா, ஒன்ன மாதிரி இந்த காட்டுல நிறைய பேர் உதவி தேடி சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நான் போக்கிடுவேன். இப்போ உன்னோட பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியும். நீ வந்து இந்த அக்னிக்கு பக்கத்துல உட்காரு. உன்னோட பிரச்சனையை தீர்றதுக்கு நான் ஒரு பூஜை பண்ணுவேன். அந்த பூஜை மட்டும் நல்லபடியா நிறைவேறிடுச்சுன்னா உன்னோட கஷ்டம் எல்லாமே தீர்ந்துரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா மயக்கி பேசுறான். அவனும் அவனோட மாய வலையில நம்மளோட சூரஜ் விழுந்துடுறான். உடனே வந்து அந்த அக்னி கிட்ட உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்கான். இந்த மந்திரவாதி வந்து என்னென்னமோ மந்திரத்தை போட்டு நம்மளோட சூரஜ ஒரு பாட்டிலுக்குள்ள அடைச்சிடறான். அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா நினைச்சிட்டு இருந்த, நான் உனக்கு உதவி செய்வேன்னு நினைச்சியா? நீ ஒரு ஆத்மாங்கிறது தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் 9 ஆத்மாக்களை பிடிச்சிட்டேன். நீ தான் 10வது ஆத்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூரமா சிரிச்சிட்டு இருக்கான். இங்க அப்படியே காட்டுக்கு நடுவுல நம்மளோட தாரா சூரஜை தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. பாட்டில்ல அடைக்கப்பட்ட நம்மளோட சூரஜ் யாராவது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். கரெக்டா அந்த குகைக்குள்ள நம்மளோட தாரா என்ட்ரியாரா. அந்த இடத்த பார்த்த உடனே அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. இந்த மந்திரவாதிய விசித்திரமா பார்த்துட்டு இருக்கா. பாட்டில்ல இருந்து நம்மளோட சூரஜின் தாராவை பார்த்துட்டு தாரா என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு கத்திட்டு இருக்கான். உடனே அவ திரும்பி பாக்குறா. நம்ம சூரஜ அவ காப்பாத்துவாளா இந்த மந்திரவாதிட்டேந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.